ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்விக் சேனல். நம்ம இன்றைக்கி மைசூர் பாய் எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு, 1.5 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் நெய். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது கடாய் சூடானதுக்கப்புறம் மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அந்த வடாச்சட்டி சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுத்தாச்சு. இப்போ அதிலே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ அது காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்கு நடுவில் மாவு ஆற வச்சு 1.5 டம்ளர் நெய்யும் இல்லைன்னா எண்ணெய், ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஹாஃப் ஆஃப் கூடி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போது நாங்கள் இப்போ ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா மாவு கட்டி இல்லாமல் அதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் பாகு ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாகு காஞ்சிருச்சு. அதை எப்படி பதம் பார்க்கணுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 சொட்டு விட்டுக்கோங்க. எடுத்தோன்னா கையில் ஜெல்லி மாதிரி வரணும். பால் உருண்டை பண்ணால் அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா கடல மாவு, அதையும் கையெடுக்காமல் நல்லா கிளறிட்டே ஊற்றி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. கையெடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வருது. அப்படியே இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருந்தேன். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கடாயில் எதுவும் ஒட்டலை. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கு சூடோடு ஊற்றிட்டு அப்போவே கட் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஆறணும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆறிடுச்சு. அது இன்னொரு பிளேட்டில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான மைசூர்பா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.